ஆகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில உச்சகட்ட அரசியல் பரபரப்புல இருக்குது தேர்தல் களம். இதை ஒட்டி அரசியல் தலைவர்கள் தங்களுடைய வேட்பாளர்களை ஆதரிச்சு அனல் பறக்கக்கூடிய இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்டுட்டு வராங்க. அந்த வகையில திண்டுக்கல்ல நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்துல பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாரு. குறிப்பா டெல்லியை வீழ்த்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மக்கள் சார்பா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்க விரும்புறதா 10 கேள்விகளை அடுக்குனார். கேள்வி, திருவள்ளுவருக்கு காவி அடிப்பது, மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இந்திய உள்ளே விட்டாதான் 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி எனும் தர்மேந்திர பிரதான் கருத்தை ஏற்கிறீங்களா? அப்படி இல்லை என்றால் பாஜக தலைவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு அதை சொல்ல முடியுமா? இதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீட் விலக்கு நிபந்தனையோடு தான் திமுக கூட்டணி வச்சிருந்தது. உங்களால் ஏன் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தந்தால்தான் பாஜக கூட்டணியின நிபந்தனை விதிக்க முடியல? அடுத்து மூணாவது கேள்வி, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக FCRA சட்ட திருத்தம் பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு தான் கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்கிறீங்களே, உங்களால் அப்போ தைரியமாக இதை எதிர்க்க முடியுமா? நாலாவது கேள்வி, ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன். NDA கூட்டணி வெற்றி பெறுது என வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி தான் அமையும்னு பாஜக தலைவர்கள் உறுதி கொடுப்பாங்களா? ஐந்தாவது கேள்வி, கட்டி முடிக்காத எய்ம்ஸ் தவிர்த்து உங்கள் ஓனர் பாஜக தமிழ்நாட்டுக்காக கடந்த 12 வருஷத்தில் கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என்ன? ஆறாவது கேள்வி, 3 புதிய குற்றவியல் சட்டங்கள், VBSA கல்வி சட்டம், மகளிர் இடஒதுக்கீடு சட்டம், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி சட்டத்தை நீக்கிட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய VBG ராம்ஜி சட்டம், இப்படி பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்தோட பேரையாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாயிலே சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுட்டு அதை ஆங்கில வரி வடிவத்தில் எழுதுனா அது ஆங்கிலம் ஆகிடுமா? இதை எதிர்த்து உங்களால் பேச முடியுமா? இந்திய திணிப்பையே எதிர்க்காத உங்களை எதுக்கு தமிழர்கள் நம்பணும்? ஏழாவது கேள்வி, முஸ்லீம் மக்களுடைய சொத்துக்களை பறிக்கிற வக்ஃப் சட்டத்தை கைவிட சொல்லி பாஜக கிட்ட கேட்டீங்களா? நீங்கள் கேட்டதை மதிச்சாங்களா? அப்படிப்பட்ட கூட்டணி தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் தானே. எட்டாவது கேள்வி, தொகுதி மறுவரையில் வாஜ்பாய் செஞ்ச மாதிரி 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க மோடி கிட்ட நீங்கள் வற்புறுத்தினீங்களா? ஒன்பதாவது கேள்வி, பேரறிஞர் அண்ணாவும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் போற்றிய தந்தை பெரியாரை உங்கள் பாஜக ஓனர் அவமதிக்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கூட்டத்தோட முகப்பில் இருந்த பெரியார் படத்தை எடுத்துட்டீங்களே. பத்தாவது கேள்வி, திராவிடம் என்பது போலி கொள்கை என்று பாஜக சொல்கிறாங்க. உங்கள் கட்சி பேரில் திராவிடம் இருக்குது. பாஜக காரங்க இப்படி பேசுகிறது உங்களுக்கு உறுத்தலையா? உங்கள் கட்சியினுடைய அடிப்படையை மறுக்கிற ஒருத்தரோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு அடிமை என கூப்பிடாம வேற என்ன எப்படி கூப்பிடுறது? இத்தனை கேள்விகளையும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். வழக்கம் போல் இப்போவும் நீங்கள் பதில் சொல்லலைன்னா மக்களே ஏப்ரல் 23 எக்ஸாமில் உங்களுக்கு 0 மார்க் போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் இந்த கேள்விகள் எல்லாம் மக்கள் மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் தான்.
இதுக்கு நீங்க பதில் சொல்லல அப்படின்னா ஏப்ரல் 23 மக்கள் உங்களுக்கு 0 தான் தருவாங்க. திரும்பவும் அரியர் தான், ஃபெயில் தான். முதலமைச்சர் ஸ்டாலின் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி மக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் தான். இந்த கேள்விகளுக்கான பதில்களை எடப்பாடி பழனிசாமி விரைவுல தருவார் அப்படின்னு முதலமைச்சர் மாதிரி தமிழக மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.